இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பன்னீரை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கிட்டு அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு அந்த பன்னீரை போட்டு டோஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பட்டர் மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் வந்து உப்பு சாரும், இல்லைனா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பன்னீர் வந்து. ஹோம்மேடு பன்னீர் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா ஒரு ரிச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. பன்னீரை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி அந்த கிரேவியில் போட்டதுக்கப்புறம் சாஃப்டாகிடுது. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா நான் பட்டர் பற்றல, நான் ஆயிலே சேர்க்கலை, பட்டர் தான் நான் போடுறேன். ஒரு ஸ்பூனாக அப்பப்போ பட்டர் தான் போட்டேன். நான் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மசாலா நெக்ஸ்ட்டு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். பட்டருக்கு மசாலா 2 சின்ன தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 7 முந்திரி பருப்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் வந்து பட்டர். இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. பூண்டும் இஞ்சும் சேர்த்துக்கோங்க. நான் அது ஸ்கிப் ஆகிடுச்சு, நான் வதக்கும்போது ஸ்கிப் ஆகிடுச்சு. பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு, நான் ஆயிலே சேர்க்கல, எல்லாத்துக்குமே பட்டர் தான் சேர்க்குறேன். வதக்கிறதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துருப்பேன், அவ்வளோதான். 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அதில் போட்டுக்கிட்டேன். இதை நீங்கள் சேர்த்து மசாலாவோட அரைக்கும்போது ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு ரிச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 பெரிய வெங்காயம், ஆனியனை ஆஃப் குக்கு தான் குக் பண்ண போகிறோம். நம்ம திருப்பி வந்து கொதிக்க தானே வைக்க போகிறோம். ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா வதங்கி ஆஃப் குக்கு ஆனாலே போதும். ஏலக்காய் கிராம்பு போட்டோமா, அடுத்தது வெங்காயம். நான் வந்து ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதையும் இதிலே போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி, ஒரு அரை ஸ்பூன், திரும்பியும் வந்து நான் அரை ஸ்பூனாக அப்பப்போ சேர்த்துக்கிட்டேன். டோஸ்ட்டுக்கு அரை ஸ்பூனு, இதுக்கு அரை ஸ்பூனு. திருப்பி கிரேவியில் போடும்போது கிரேவியில் வதக்கும்போது ஒரு அரை ஸ்பூன். எல்லாமே காஷ்மீரி பவுட்ரு தான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன், நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். திருப்பி அதே பேனில் வந்து திருப்பி ஒரு ஸ்பூன் போட்டு தாளிப்புக்கு வந்து சீரகம் போடுறேன். வேறு எதுவும் வேணாம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நைஸாக கட் பண்ண ஆனியனை நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். இதுக்கும் நான் ஆயில் சேர்க்கல, பட்டர் தான் சேர்க்குறேன். நான் திரும்பி இதில் வந்து கலருக்காண்டி கொஞ்சம் நான் அதில் பட்டர் போட்டேன், அது ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் அதுலேயே வந்து திருப்பியும் அரை ஸ்பூன் வந்து நான் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். பெரிய ஸ்பூன் கிடையாது, சின்ன ஸ்பூன் தான், சால்ட் ஸ்பூன் தான் அது. பெரிய ஸ்பூன்னு நினச்சிக்காதீங்க, அரை ஸ்பூனுன்னா. அந்த அரைச்ச விழுதை எடுத்து அதில் வந்து ஊற்றி கொதிக்க விட்டேன். இதில் வந்து நான் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தேன். உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கிட்டு போடுங்க, கறிக்கு போகுது. இது வந்து கரம் மசாலா. எனக்கு நல்லா 1/4 மணி நேரம் நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுட்டு இந்த டோஸ்ட்டு பண்ண பன்னீர் எடுத்து அதில் போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல்ஸ்லலாம் வந்து கலர் சேர்க்குறாங்க, வந்து ரொம்ப டார்க்காக தெரிகிறதுக்காண்டி. கஸ்தூரி மேத்தி இருக்கீங்களா, அது வந்து நல்லா கசக்கி அதில் போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிட்டேன் அதில். சுவை செம்மையாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டைலில் செய்யணுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, நானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்து கூட நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.